ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆலங்குடியில் இருக்கிற ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரர் சுவாமி திருக்கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோவில் குரு பரிகார ஸ்தலமாக இருக்குது. ஆலங்குடினாலே குருவுக்கான பரிகார தலம் தான். நவக்கிரக தலங்களில் ஒரு தலமாக இந்த தலம் அமைஞ்சிருக்கு. இதில் நம்ம வெளியில் தான் நம்ம இப்போ நின்றுட்டுருக்கோம். நம்ம சுவாமியை தரிசிக்க நம்ம போகலாம். இந்த கோவிலின் சிறப்புகள்னால் நாகதோஷம் நீங்கும், திருமண தடை நிவர்த்தியாகும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், அனைத்து விதமான சகல நன்மைகளும் நமக்கு தேடி வரும். இந்த கோவிலுடைய பரிகார விளக்குகள் அப்படின்னா 24 விளக்குகள் குரு பகவானுக்கு என்று ஏற்றுறாங்க. நம்ம இப்போ வெளியில் தான் நம்ம இருக்கோம். அங்கே விளக்குகள் பூஜைக்கு தேவையான அனைத்து ஜாமான்களும் விற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தெருவே ஃபுல்லாகவே நமக்கு இருக்குது. நமக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத அவங்களே ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க நமக்கு. அதுவும் இல்லாமல் குரு பகவானுக்கான சிறந்த வஸ்திரம் அப்படின்னா நமக்கு எல்லோ கலர் துணி தான். அதையும் நமக்கு வச்சு நம்ம அங்கேயே நம்ம வாங்கிக்கலாம். எல்லா ஃபெசிலிட்டியுமே நமக்கு அங்கேயே இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா 2 கவுண்டர் வச்சுருக்காங்க. ஒன்று பொது வழின்னு ஒன்று, இன்னொன்று சிறப்பு வழின்னு. சிறப்பு வழிக்கான டோக்கன்னா 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 1 மணி வரையிலும், மாலை 4 to 8:30 மணி வரையிலும் கோவில் திறந்திருக்கு. திருவாரூர்லேருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில், அதாவது மன்னார்குடி செல்லும் வழியில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ஒரு சின்ன கிராமம் தான். இங்கே ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தோம்னா விநாயகரை நம்ம வழிபட்டுட்டு வர மாதிரி இருக்குது. நம்ம இப்போது குருவையும் நம்ம வழிபட்டுட்டு நம்ம வெளியில் வந்துட்டுருக்கோம். இந்த கோவிலினுடைய மூலவர்னு நம்ம பார்த்தோம்னா ஆபத்து சகாயேஸ்வரர் சிவபெருமான் தான் நம்ம மூலவர். குரு பகவானுக்கு என்று பரிகார ஸ்தலமாக இந்த தலம் இருக்குது. அவருக்கு இன்னொரு பெயர் காசி ஆரண்யேஸ்வரர் அப்படின்னு பெயர்றாங்க. அம்மையார் ஏலவார் குள்ளி தாயார் இருக்காங்க. உற்சவமூர்த்தியாக தட்சிணாமூர்த்தி இருக்காங்க. இங்கே இருக்கிற தல விருட்சம்னா பூளை எனும் செடி. அதில் உள்ள பூக்கள் கருமை நிறத்தில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறாங்க. நம்மளால் கோவிலை நம்ம சுற்றி வர முடியல, கும்பாபிஷேக வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கிறதுனால அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியல. சுவாமியை தரிசிச்சுட்டு அப்படியே நம்ம கோவிலை மட்டும் நம்ம வளம் வர மாதிரி இருக்குது. வெளிப்பிரகாரத்தை நம்மளால் சுத்த முடியாத மாரி வச்சுருக்காங்க. இந்த கோவிலில் சுயம்பு மூர்த்தியாக தட்சிணாமூர்த்தி தோன்றுறதுனால அவரே குருவின் அம்சமாக பார்க்குறாங்க. தைப்பூசம், குரு பெயர்ச்சி நாளில், பங்குனி உத்திரம், சித்திரை பௌர்ணமியில் இந்த கோவிலினுடைய ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். விசேஷமாக விழாவும் எடுக்கிறாங்க. சிவபெருமானும் தாயாரும், அதாவது தாயார் தவமிருந்து இறைவனை ஈசனை மணந்த தலமாக தான் இந்த தலம் இருக்குது. அதுவும் இல்லாமல் சுந்தரர் சிலையில் அம்மை தழும்புகள் இருப்பது போல் இருக்குது. இந்த கோவிலுடைய சிலை வடிவமைப்புகள் இருக்குது. வேண்டுதல் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அது நிறைவேறினோடனே வஸ்திரம் சாத்தி அபிஷேகம்லாம் செஞ்சு வழிபடுறாங்க. மற்றொரு சிறப்பு அப்படின்னா மாசி மாதம் வரும் வியாழக்கிழமைகளில் மட்டும்தான் இங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் நடக்குது. அதாவது குரு பகவானுக்கு அபிஷேகம் நடத்துகிறாங்க. நம்ம ஏலவார் குழலி தாயாரை நம்ம தரிசிக்கிறோம். நம்ம 2 வாசல் வழியால் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு அம்பாளை தரிசிச்சுட்டு அடுத்தது ஈசன், அடுத்தது குரு பகவானை தரிசிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம நம்ம குரு பகவானை ஃபஸ்ட்டு நம்ம தரிசிச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு நம்ம இந்த வாசல் அடிச்சிருந்தாங்க. நம்ம அந்த வாசல் வழியால் வந்ததுனால நம்ம அப்படி தரிசிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம அதுக்கு எய்த்தாப்லேயே பார்த்திங்க அப்படின்னா சனி பகவான் சன்னதியும் இருக்குது. அதையும் நம்ம சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே உள்ள தட்சிணாமூர்த்தி குரு பகவான் ஆழகால விஷத்தை குடித்தது தேவர்களை காத்ததுனால இங்கே இருக்கிறது ஆலங்குடி அப்படின்னு பேர் வந்ததாகவும், இன்னொன்று ஆலமரத்திற்கு கீழே அமர்ந்து சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் பண்ணினதுனால ஆலங்குடி அப்படின்னு பேர் வந்ததாகவும் சொல்கிறாங்க. நம்ம கொடிமரத்தில் ஒரு விநாயகர் சிலை கொஞ்சம் வித்தியாசமான சிலை வடிவமைப்பில் இருந்தது. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நம்ம இப்போ வெளிப்பிரகாரத்துக்கு நம்ம வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த வாசல் வழியாலையும் வரலாம். இந்த கிழக்கு வாசல் வழியால் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அம்பிகை தரிசிச்சுட்டு அடுத்தது ஈசன், அந்த ஃபார்மேட்டில் போகிற மாரி இருக்கும். நாங்கள் இன்னொரு வாசல் வழியால் வந்ததுனால ஃபஸ்ட்டு குரு பகவானை தரிசிக்கிற மாதிரி இருந்தது. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் போனோம், கூட்டம் இருக்காது அப்படின்னுட்டு. இங்கே வியாழக்கிழமையில் ரொம்பவுமே கூட்டமாக இருக்கும். அதுவும் குரு பகவானுக்குனா வியாழக்கிழமை ரொம்பவுமே சிறப்பு. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை போனோம், அப்பயுமே ரொம்ப கூட்டமாக தான் இருக்குது. நவக்கிரக தலங்கள் எல்லா நாட்களுமே கூட்டமாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் விளாகில் இன்னொரு கோவிலை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.